இன்றைய நிகழ்வும் முக்கியமான ஒரு அரசியல் குரலின் நிழலாக அமையவிருக்கின்றது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் இரத்தம் சிந்தா போர் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேசிய தாயக அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு அரசியல் தலைமை, எதற்கும் சமரசம் செய்யாத ஒரு குரல், பாராளுமன்றத்தில் தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாக அதிகமாக ஒலிக்கக்கூடிய அந்த குரல், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கின்றார். வடக்கு கிழக்கு அரசியல் பிரச்சனைகள், அதிகார பகிரலாக்கல்கள், 13வது திருத்த சட்டங்கள், காணாமல் ஆக்கல்பட்டோர் விவகாரங்கள் மற்றும் பல்வேறு விடயங்கள் சமகால அரசியல் தொடர்பாக இன்று அவரிடம் பேசப் போகின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? முக்கியமாக அண்மையில் நீங்கள் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பேசிய அந்த விடயத்தை தொட்டு முதல் கேள்வியை முன்வைக்கலாம் என்று இருக்கின்றேன். அந்த தையிட்டு திசை விகாரை கொழும்பில் கூப்பிட்டு இப்பொழுது பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்குது அங்கே? ஒன்றுமே நடக்குதில்லை, அதுதான் பிரச்சனை. உண்மையிலே தையட்டி விவகாரத்தை இந்த அரசாங்கம் வெகு சுகமாக கையாழ்ந்திருக்கலாம். ஏனென்றால் இந்த அரசாங்கம் தெற்கிலேயே கிட்டத்தட்ட ஒரு 65-70% வாக்கை பெற்று வந்திருக்கு. அந்தளவு தூரத்துக்கு தெற்கில் மக்கள் அவர்களுக்கு அந்த வாக்கை கொடுத்திருக்கிறோம்னா முழுமையான ஒரு மாற்றத்தை விரும்பின இடத்துல இதுக்கு முதல் கிட்டத்தட்ட 76 வருஷமாக செய்யப்பட்ட அரசியல் எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்துகிற ஒரு மெனோனிலே இருந்து தான் தேசிய மக்கள் சக்திக்கு அந்த ஆணையை வழங்கினார். ஆகவே தமிழர்கள் தொடர்பாக இந்த தெற்கிலே இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவர்களுடைய அணுகுமுறையும் கூட அவர்கள் கேள்விக்கு உட்படுத்துகின்ற ஒரு நிலைமை இருந்ததாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேசிய மக்கள் சக்தி தையட்டி என்ற விவகாரத்தில் சுகமாக முடிவெடுத்துக்கலாம். ஏனென்றால் தையட்டி முற்றுமுழுதாக தனியாருடைய காணியை பறித்து ஒரு அங்கே எந்த விதத்திலேயும் ஒரு விகாரை இதுக்கு முதல் இருக்கவும் இல்லை. தொல்பொருள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் அதில் சம்பந்தப்படவில்லை. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இராணுவத்தால் கட்டப்பட்ட, முழுக்க இராணுவத்தால். சவேந்திர சில்வா பௌத்த சாசன அமைச்சினுடைய அனுமதியையும் கூட பெறாமல், உள்ளூராட்சி சபைகளுடைய அனுமதியையும் பெறாமல் தானாகவே தனியாருடைய காணியை பறித்து கட்டினோட விடயம். அந்த விகாரைக்கு உள்ளேறுகின்ற இடத்துல ஒரு போர்டு ஒன்று அவர்களே எழுதி வச்சிருக்கிறார்கள். அதிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது இராணுவத்தால் கட்டப்பட்டது. புத்த சாசன அமைச்சு தெளிவாக பல தடவைகள் பாராளுமன்றத்துக்கும் அதுக்கு வெளியிலேயும் சொல்லியிருக்கிறோம். தங்களுக்கும் அந்த விகாரைக்கும் இடையில் ஒரு தொடர்பும் இல்லை, அந்த விகாரை அங்கே பதிவு செய்யப்படவும் இல்லை, தங்களுடைய அனுமதியை பெற்றும் கட்டப்படவும் இல்லை. பாரம்பரியமாக யாழ்ப்பாண குடாநாட்டில் பாரம்பரியமாக 2 விகாரைகள் காணப்படுகின்றன. ஒன்று நைனாதீவில் இருக்கக்கூடிய நாகதீப விகாரை, மற்றது ஆரியகுளத்தில் இருக்கக்கூடிய விகாரை. அந்த 2 விகாராதிபதிகளும் சொல்லியிருக்கிறோம் இது செய்தது தவறு, மக்களிடம் அது திரும்பவும் வழங்கப்பட வேணும். ஆகவே தேசிய மக்கள் சக்திக்கு இந்த விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் வெறு சுகமாக அதை கொடுத்துருக்கலாம். நீதிமன்றம் ஏதாவது முடிவெடுக்கலாம் இல்லை, நீதிமன்றத்தை நாடி நாங்கள் செயல்பட விரும்பவில்லை என்றால், அப்படி என்றால் நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் நீதிமன்றத்தை, எங்களுடைய முழு இனமும் நீதிமன்றத்துக்கு முன்னால் தான் நிற்க வேண்டி வரும். இப்போ இது ஒரு அரசியல் பிரச்சனை, இது ஒரு அரசியல் பிரச்சனை. அரசியல் உத்தரவு என்றால் அங்கே தென்பகுதியையும் திருப்திப்படுத்த வேண்டிய பிரச்சனை ஒன்று இங்கே பெரும்பான்மை இல்லை, அது அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இல்லை, எங்களோட கருத்து இந்த அரசாங்கம் அப்படி நடந்து கொள்ள போகுதுண்டா இந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கங்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இல்லை. அது எங்களோட மக்களுக்கும் தெரிய வரும். என்னோட எங்களோட மக்களுக்கு அவை சொல்கிற தாங்கள் இனவாதிகள் இல்லை என்று, எங்களோட மக்களுக்கு அவை சொல்கிற இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த 2 தரப்புகளும் இனவாதிகள். அப்போ அந்த 2 தரப்புகளும் இனவாதிகள் என்றால் மாறி மாறி 2 தரப்பு தானே ஆட்சி செய்தது 2004 வரைக்கும், 24 வரைக்கும். அப்படி அந்த தரப்புகள் இனவாதிகள் என்றால் அந்த தரப்புகளுடைய அதே அணுகுமுறையை இந்த அரசாங்கம் செய்தால் இவை இனவாதிகள் இல்லையா? ஒரு மாற்றம் இருக்கணுமே, ஒரு வித்தியாசம் இருக்கணுமே.
அப்போ இது நீதிமன்றத்துக்கு போகிறது வந்து அவைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறதாக இருக்கும். ஏனென்றால் இது ஒரு முழுக்க அரசியல் ரீதியான பிரச்சனை. இராணுவம் அங்கே இருக்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை. ஆகவே நாங்கள் வந்து எங்கட மக்களுக்கு வந்து போய் அப்படியண்டா வந்து முழு இனமும் தமிழ் இனம் வந்து நீதிமன்றத்துக்கு முன்னால் தான் போகும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். காணிகள் வந்து 2 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து கரையோரத்தை எடுத்துக்கொண்டால் வந்து யாருடைய தனியார் காணியில் தான் நேவி இருக்குது, இராணுவம் இருக்குது. ஆகவே அப்படி செய்யலாம். இதுகள் வந்து உண்மையிலே அரசியல் ரீதியாக நேர்மையாக அணுகப்பட வேண்டிய விஷயங்கள். உண்மையை சொல்லியிருந்தால், உண்மையை சொல்லியிருப்போம். விஹாராதிபதிகள் 2 பாரம்பரிய விஹாராதிபதிகள் வந்து தெளிவாக வந்து மக்கள் மட்டத்தில் வந்து இது சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து சொல்லியிருக்கிறோம் வந்து இது தனியாருடைய காணி, அந்த விஹாரை கட்டினது தவறு, அது திரும்பவும் மக்கள்கிட்ட வழங்கப்பட வேணும்ன்றது தெளிவாக சொல்லியிருக்கிறோம் 2 தரப்பு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் அதை ஏற்றாமல் நடந்து கொள்றதை வந்து முழுக்க வந்து ஒரு இராணுவ நோக்கத்தோடு கட்டப்பட்டது ஏற்கனவே கடந்த கால அரசாங்கத்தில் தான். இப்பொழுது அவர்களை மாற்றுவதற்கும் சில பெரும்பான்மை தேசியவாதிகள் முயற்சிப்பதாக கூட அவர்கள் அங்கே பேசப்படுகின்ற சில விடயங்கள் இருக்கு. அதாவது கடந்த கால அரசாங்கத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான். இவர்கள் அதை கையாளுவதற்கு திணறி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாகவே அதை செய்வதற்கு தாயக பரப்பில் அனைத்து கட்சிகளும் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் தானே? அனைத்து கட்சிகளும் வந்து இப்போ நாங்கள் இதை தூக்கி பிடிச்ச கொண்டு இருந்தாலும் கூட மற்ற கட்சிகளும் வந்து அதை தவறு அதை ஆட்டப்பட வேணும்ன்றதை இப்போ சொல்ல தொடங்கிட்டாங்க. ஏன்னா மக்கள் மட்டத்தில் வந்து அது கணிசமானது. யாராதிபதிகள் சொன்னதுக்கு பிறகு வந்து தமிழ் கட்சிகள் சொல்லாமல் இருக்கே இல்லாத இப்போ இவ்வளோ காலம் வந்து பெருசாக கதைக்கு இல்லையவே. ஏன்னா நாங்கள் இதை விடாமல் பிடிச்சிருக்கிறபடியாக வந்து அவைக்கு அது சில வழியில் வந்து எங்களுக்கு அந்த லாபம் போயிடும்ன்ற பயத்தில் வந்து கதைக்காமல் இருந்தான். ஆனால் யாராதிபதிகள் வந்து கதைக்க தொடங்கிற பிறகு வந்து இப்போ இனி கதைக்காமல் இருக்கேலா. இப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இதில் வந்து பின்வாங்கிறதுக்கு தயார். சரியானே? வேறு எவரும் வந்து இதை கதைக்காமல் இருந்த இடத்துல தான் நாங்கள் அந்த வெற்றி அங்கே நிரப்புகிறோம். ஏனென்றால் உரிமையாளர்களுக்கு பயம். அப்போ அவை தான் எங்கள்கிட்ட வந்து கேட்டு தயவு செய்து நீங்களாவது வந்து இதை தூக்கி பிடிக்க சொல்லி. மாற்றுக்காணி தொடர்பாக அங்கே பேசப்படுகின்ற விடயம் இருக்கின்றது. இல்லை, காணிக்கு வந்து கதைக்கிறதுக்கு இடமே இல்லை. நாங்கள் வந்து எங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் வந்து அதுக்கு இடம் அளிக்காது. இல்லை, அப்படியானால் இந்த பேச்சுவார்த்தை என்பது என்ன நோக்கத்துக்காக? உடனடியாக காணியை விட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. எதற்காக பேச்சுவார்த்தை வரை கொழும்பு வரை அழைக்கப்படுகின்றார்கள்? எனக்கு தெரியா. அவர்களும் கூட குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். பௌத்த சாசன அமைச்சு தங்களையும் அழைக்கவில்லை. யார் குற்றச்சாட்டு? காணி உரிமையாளர்கள். அவங்க முற்றுமுழுதாக வந்து இருட்டடிப்பை செய்கிறார்கள். அவர்களை கூப்பிட்டு வந்த கதைக்கே இல்லை. முந்தின நாள் நடைபெற்ற கூட்டம் வந்து புத்த சாசன அமைச்சரும் வேறு அரசு உத்தியோகத்தர்களும் அந்த தையட்டிக்குரிய விஹாராதிபதியும் வந்து தான் சந்திச்சிருக்கிறோம். அதில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் வந்து விஹாராதிபதி வந்து ஒரு அங்குலம் கூட தான் விட தயாரில்லை என்று சொல்லியிருப்பதாக வந்து செய்திகள் வெளிவந்த. இதில் வந்து கதைக்கிறது கொண்டும் இல்லை. இது தெளிவாக வந்து அரசாங்கத்துக்கு தெரியும் வந்து தனியார்ட காணி, உறுதி காணி, அரசாங்கம் வந்து முடிவு எடுக்கணும். இப்போ திருகோணமலையில் வந்து அந்த புத்தசிலேயே வந்து ஒரு அந்த கரையோரத்தில் வந்து அந்த ஒரு பொது இடத்துல வந்து போய் வைக்கிறதுக்குன்னு வழிக்கிட வந்து அதில் வந்து கரையோர பாதுகாப்பு திணைக்களம் வந்து அது தவறு என்று சொல்லியிருந்த இடத்துல போலீஸ் வந்து அதில் வந்து தலையிட்டது. சரிதானே? அதுக்கு செய்யலாமண்டா ஏன் இதில் வந்து செய்யலாம்? நான் சொல்கிறேன் ஏனுண்டு. திருகோணமலையில் வந்து அது எஸ்ஜேபியினுடைய ஒரு சார்பான ஒரு பிக்கு எடுத்த நடவடிக்கையால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்தை கொடுக்கக்கூடாது, அந்த லாபத்தை வந்து அவை அனுபவிக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து அரசு கட்டுமானங்களை கொண்டு வந்து அதை செய்யலாமண்டா ஏன் இங்கே செய்யலாம்? ஏன்? இது தமிழ் மக்கள் நம்மளுங்க சொல்கிறேன். அப்போ அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டால் வந்து செய்யலாம். எத்தனை புத்தபிக்கு மேலே வந்து கைது செய்திருக்கிறாங்க. திருகோணமலையில் வந்து 4 புத்தபிக்கு மேலும் வேறு எத்தனையோ பேரை வந்து கைது செய்திருக்கிறாங்க. அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு செய்ய விரும்பினால் வந்து நிச்சயமாக வந்து செய்யலாம். இந்த சந்தர்ப்பங்களில் சிங்கள மக்கள் குழம்பே இல்லை. திருகோணமலையில் வந்து நடக்க வந்து சிங்கள மக்கள் குழம்பே இல்லை. திருகோணமலையில் வாழ்கிற சிங்கள மக்கள் குழம்பே இல்லை.
இவ்வளோ சொல்கிறேன். சிங்கள மக்களும் வந்து ஒரு 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 இனவாத கோணத்தில் வந்து சிந்திக்கிற மக்கள் இல்லை. அரசியல்வாதிகள் வந்து ஒரு இனவாத போக்கில் வந்து ஒரு 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 தங்களோட தேவைக்காக வந்து அதை தூண்டுறாங்களே தவிர பொதுமக்களை நீங்கள் சுயமாக வந்து முடிவெடுக்க விட்டுறீங்கன்னா வந்து அதே குழம்ப மாட்டினோம். ஆட்சியாளர்கள் வந்து 83 வந்து தமிழர்களை வந்து வேட்டையாட வந்து காப்பாற்றினது சாதாரண சிங்கள மக்கள். சொல்கிறேன். ஆகவே இந்த அரசாங்கம் துணிஞ்சால், இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் வந்து இனவாதிகள் என்றது அவர்களே சொல்கிறார்கள். இந்த அரசாங்கம் அப்படி இனவாதம் இல்லை என்றால் இதை வலுசுவமாக வந்து கையாளலாம். இப்போ நேற்று முன்தினம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், பௌத்த மகாநாடு எல்லாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், நாட்டை தங்களிடம் தரும்படி, நாட்டை காப்பாற்றுவதற்கு எங்களுக்கான பொறுப்பு இருக்கின்றது. சிங்கள பௌத்த சாசனங்களை அவர்கள் முன்மொழிகின்றார்கள். அந்த இடத்தில் அரசாங்கம் இப்போது அவர் இல்லை, அந்த அகில இலங்கை பௌத்த காங்கிரஸினுடைய தலைவர் வந்து வாகிஸ்த என்ற ஒரு நபர். அவர் வந்து ஓய்வு பெற்ற முன்னைய போலீஸினுடைய புலனாய்வு பிரிவின் தலைவர் ஆயிருந்தவர். ஒழுங்க சொல்கிறேன். அவர் தான் இன்றைக்கு இந்த தையட்டியில் வந்து அந்த காணியை விடுவிக்கக்கூடாதுன்னு சொல்லி 2 கடிதங்களை வந்து அரசாங்க அதிபரிடம் வந்து எழுதியிருக்கிறார், வந்து அச்சுறுத்துகிற பாணியில். சரிண்ணே. அதில் இருக்கிற 6-8 ஏக்கர் மட்டுமல்ல, மேலதிகமாக 20 ஏக்கர் தேவைப்படுகிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் வந்து அங்கே பாரம்பரியமாக 200 சிங்கள குடும்பங்கள் வந்து வாழ்ந்ததாகவும் வந்து அதுக்குரிய காணிகளும் வந்து தாங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். ஆகவே வந்து இங்கே எந்த ஒரு காணியும் வந்து விடுவிக்கப்படக்கூடாது அச்சுறுத்துகிற பாணியில் வந்து கடிதம் எழுதியிருக்கிறார். அப்போ இதில் கட்டினது இராணுவம், சட்டவிரோதமாக வந்து அங்கே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தனியார் காணியில் வந்து கட்டினது. இன்றைக்கு வந்து அதை தொடர்ந்து வச்சு அதுக்கு மேலதிகமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து அச்சுறுத்துறது வந்து ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் புலனாய்வு பிரிவினுடைய தலைவர். அப்புறம் சொல்கிறேன். இல்லை, அவங்களோட சூட்சமங்கள் எதுவாக இருக்கின்றது, இதை நோக்கி அடுத்த கட்டத்தை நகர்த்துகிறார்கள். இந்த காரணம் காரியம் இல்லாமல் எதுவுமே நிகழாது. இந்த இராணுவ இந்த 30 வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற போர் காரணமாக வடகிழக்கு வந்து இராணுவமயப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஒரு அதன் உச்ச வெறியிலே இருக்கின்றது. அதுதான் உண்மை. நிர்வாகமும் வந்து சிவில் நிர்வாகமும் மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் வந்து இராணுவத்துடைய விருப்பத்துக்கு முழுமையாக வந்து சிவில் நிர்வாகத்தை வந்து அடிப்படையை வச்சது. ஏன்னா இராணுவ தேவைகள், தேசிய பாதுகாப்புன்ற அவைன்ற கோணத்திலிருந்து பார்க்கின்ற இந்த கொள்கைக்கு எல்லாம் அதுக்கு கீழே இருக்கணுமென்ற அடிப்படையில் வந்து அந்த அடிப்படையில் வந்து செயல்பட்டு இன்றைக்கு இராணுவமும் போலீஸும் வந்து தாங்கள் விரும்பினதை வந்து அங்கே செய்து அதுக்கேற்ப மற்ற எல்லாம் வந்து வழிக்கு விடவோணும் என்ற ஒரு மெனோனிலையில் தான் அங்கே தொடர்ந்தும் இருக்கிறார்கள். அப்போ இந்த போர் முடிஞ்ச 16, 15, 17 வருஷம் கழிஞ்சும் கூட அந்த இராணுவத்துடைய அந்த ஒரு இனாளிப்பை செய்த ஒரு மிக மோசமாக தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து நடந்து கொண்ட ஒரு இராணுவத்துடைய மெனோநிலையை மாற்றாமல், இல்லாட்டி அந்த மெனோநிலையோட செயல்பட்ட குற்றவாளிகள் தொடர்ந்தும் வந்து அவர்கள் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்படாமல், விசாரிக்கப்படாமல் அந்த மெனோநிலை தொடர்ந்தும் இருக்கலாம், வடகிழக்கில் தொடர்ந்தும் இருக்கலாம் என்ற ஒரு கலாச்சாரம் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் நடந்து கொண்டு இருக்குது. அதனுடைய இன்னொரு வடிவம்தான் அந்த அல்லப்பட்டியில் வந்து சுட்ட சம்பவம். அது சரி, சட்டவிரோதமாக வேறு எதுவும் செய்கிறாருண்டா காலுக்கு சுட்டிருக்கலாம், இல்லாட்டி வாகனத்தில் வந்து டயருக்கு வந்து சுட்டிருக்கலாம், அப்படின்னா சொல்கிறேன். ஆனால் அங்கே என்னென்னா வந்து தமிழர் என்றால் வந்து தாங்கள் என்னத்தையும் செய்யலாம், அரசு தங்களை காப்பாற்றும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து அங்கே படுமோசமாக வந்து நடந்து கொள்கிறாங்க எல்லாரும். இங்கே வந்து போலீஸார் வந்து இப்போ எனக்கு கூட ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கவும் கூட இங்கே போலீஸார் வந்து நடந்து கொள்கிற விதத்துக்கும் வடகிழக்கில் வந்து போலீஸார் வந்து ஒரு தமிழனுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து நடந்து கொள்கிறதுக்கும் இடையில் வந்து பாரிய வித்தியாசம் இருக்குது. அவ்வளோ என்னென்றால் அந்த கலாச்சாரம், நீங்கள் அந்த மண்ணுக்கு வந்த உடனே வந்து நீங்கள் எதையும் செய்து நீங்கள் தப்பலாம் என்ற ஒரு 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 கலாச்சாரம் அங்கே ஊறி போயிருக்கு. விளங்க சொல்கிறேன். ஆகவே இதுகள் வந்து இந்த விடயங்களிலே வந்து ஒரு அரசாங்கம் சரியாக நடந்து கொள்ளாமல் வந்து
அவை ஏதோ தமிழருடைய நன்மைகளை கருத்தில் கொண்டு சரியாக நடந்து கொள்வார் என்று நாங்கள் நம்பி இருக்க முடியாது. சுதந்திர இலங்கை இப்போ 79வது ஆண்டை நிறைவு செய்துவிட்டது. இன்றும் அந்த பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றது. நீங்கள் அடிக்கடி சர்வதேச நாடுகளோடு தொடர்பு இருப்பவர்கள், விசாரணைகளுக்காக பல விடயங்கள் நீங்கள் முன்மொழிந்தவர்கள். இந்த சர்வதேச விசாரணை என்பது யதார்த்தமான ஒரு விடயமா அல்லது அரசியல் மாயையாக இருக்குமா? இதையெல்லாம் வாங்கி கொண்டே நீங்கள் முன்மொழியலாம் தானே இந்த பிரச்சனைகள் தொடர்பாக? இப்போ இதில் யார் சர்வதேச விசாரணையை கோருகின்றது? யார் கூறினோம்? இன்றைக்கு சர்வதேச விசாரணையை கோர்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, நாங்கள் மட்டும்தான். இப்போ நாங்கள் கூட்டாக தமிழ் தேசிய பேரவை அந்த விஷயத்தில் மிக இறுக்கமாக இருக்குது. வேறு யார் அதை கோருங்க? தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அந்த 19 பேரில் நாங்கள் தமிழ் தேசிய பேரவைக்கு ஒரே ஒரு உறுப்பினர் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் அதை ஆணித்தரமாக சொல்கிறோம். வேறு யார் அதை பற்றி கதைக்கிறோம்? அவர்கள் ஏன் அதை விரும்புவதில்லை? ஏனென்றால் அவர்கள் 2009 தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்த படத்திலிருந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு ஒரு இனாளிப்பை செய்தாலும் பரவாயில்லை என்று ஒரு நம்பிக்கையை கொடுத்ததில் மிஞ்சின தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிடுறதுக்கு, தமிழ் தேசிய நீக்கத்தை செய்வதற்கு இணங்கின காரணத்தினால தான் சர்வதேசம் அந்த இனாளிப்பை செய்கிறதுக்கு ஒரு வகையில் விட்டவே. ஏனென்றால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை இந்த படத்திலிருந்து அகற்றினால் தமிழ் அரசியலை தங்களுடைய பூகோள நிலங்களுக்கு சுகமாக பயன்படுத்தலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில் புலிகளை இந்த படத்திலிருந்து அகற்றுறதுக்கு ஒரு இனப்படுகொலை செய்கிறதுக்கு கூட அனுமதிச்சவே. ஆனால் அது நடந்ததுக்கு பிறகு அதோட நேரடியாக சம்மந்தப்படாமல் இருந்தாலும் கூட அதை நடக்கிறதுக்கு அனுமதித்தாலும் கூட அதுக்கு பிறகு அவை அந்த ராஜபக்ச தரப்பை சீனா சார்ந்தவர்கள்ன்ற வகையில் அதையே குற்றங்களை வைத்துக்கொண்டு அழுத்தங்களை கொடுத்து வழிக்கு கொண்டு வருவதும் ஆட்சி மாற்றங்களை செய்வதற்கும் பயன்படுத்த வழிகிட்டு வருது. அப்போ அது எல்லாத்துக்கும் அந்த அழுத்தங்களை போடுறதோ இல்லாட்டி தாங்கள் விரும்பினபடி அந்த ஆட்சிக்கு என்ன முடிவுகள் எடுக்க நிர்பந்திக்கிறதும் தமிழர்களுடைய விவகாரங்களை வச்சு தானே நடக்குது. அப்போ தமிழ் மக்களுக்கு ஒரு குரல் இருக்குது தானே. அதனால் ஐநாவில் தமிழ் மக்களுடைய அனுமதி இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் தமிழ் மக்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே எதுவும் நடக்க முடியாது. அவ்வளோங்க சொல்கிறேன். அப்போ நாங்கள் இறுக்கி பிடிச்சிருக்கணும், நாங்கள் அதை செய்யலை. நாங்கள் பச்சை பொய்யை தானே எங்களோட மக்களுக்கு சொன்னாங்க. ஐநாவில் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் ஒரு உள்ளக விசாரணையை வலியுறுத்துது. சர்வதேச ஒரு குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துல இன்றைக்கு ஒரு உள்ளக விசாரணை வலியுறுத்துது. இன்று உலகம் என்பது உலகம் மனித உரிமைகள் தொடர்பாக பார்வையில் இருக்கின்றது. ஆனால் சம்பவம் நடந்து 17 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றும் நாங்கள் அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேற்கத்திய நாடுகள் செல்வாக்கு செலுத்துகின்றது. இஸ்ரேல், அமெரிக்கா ஆதரவு பெற்ற இஸ்ரேல் நாடுகளுடைய உள்ளக பிரச்சனைகள் கூட சர்வதேசம் அவர்களை விசாரணை கைது செய்வதற்கான ஆணையை பிறப்பிக்கின்றது. ரஷ்யா புட்டின் மீது கூட உக்ரைன் ரஷ்யா யுத்தங்களை காரணம் காட்டி பிரேரணப்படுத்துகின்றது. ஆனால் இப்போ இத்தனை நாடுகள் பார்த்து கொண்டிருக்க இவ்வளோ பெரிய இல்லை, அதுக்கு நாங்கள் அந்த அழுத்தங்களை கொடுக்க இல்லை. இப்போ பலஸ்தீனிய மக்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் உலகத்தை அணிதிரட்டி ஒரு அழுத்தத்தை போட்டதால் இன்றைக்கு ஐசிசி நெட்டன்யாஹுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது முற்றிலும் மேற்கத்திய ஒரு ஒரு கருவியாக மட்டும்தான் இயங்குது என்ற ஒரு அடையாளம் குத்தப்படும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கினதால், அந்த விமர்சனத்தை உருவாக்கினதால ஐசிசி நெட்டன்யாஹுக்கு ஒரு என்ன சொல்கிற வாரண்ட்டை இஷ்யூ பண்ணினோம், அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணினோம். இஸ்ரேல் ஐசிசியுடைய சாசனத்தை அங்கீகரிக்க இல்லை. அப்படிங்க சொல்கிறேன். இலங்கை போல் இலங்கையும் ஐசிசியை ரோம் ஸ்டாட்யூட்டை அங்கீகரிக்க இல்லை. ரோம் ஸ்டாட்யூட்டை அங்கீகரிக்கிற நாடுகள் தான் ஐசிசியால் நேரடியாக விசாரிக்கலாம். ஆனால் அப்படி இருக்க இஸ்ரேலை விசாரிக்கிறான். நெட்டன்யாவுக்கு எதிராக ஒரு வாரண்ட்டை, அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணினவை. எப்படி அது நடக்குதுண்டா, இஸ்ரேல் ஒரு உறுப்பு நாடு இல்லாமல் இருந்தாலும் கூட பலஸ்தீன் ஒரு உறுப்பு நாடு. அப்படிங்க சொல்கிறேன். பலஸ்தீனிய மக்கள் அந்த வகையில் பாதிக்கப்படுற இடத்துல அதை விசாரிக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு எங்களுடைய தமிழர்
ஸ்ரீலங்கா இராணுவத்தாலேயும் ஸ்ரீலங்கா அரசாலேயும் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அதில் இருந்து தப்புறத்துக்குண்டு வெளியேறின மக்கள் இன்றைக்கு எந்த நாடுகளில் இருக்கிறோம்? மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேற்கத்திய நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்த தமிழண்டா ஈழத்தமிழர்களுடைய அறவாசி சனத்தொகை இன்றைக்கு வந்து புலம்பெயர்ந்து தமிழ் மக்களாக வந்து மேற்க நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நாடுகளிலே வாழுகின்ற ஒவ்வொருத்தரும் வந்து அந்த 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 நாடுகள் அனைத்தும் ஐசிசியில் உறுப்பு நாடுகளாக இருக்கிறோம். ஆகவே ஒரு பாதிக்கப்பட்டவன் இன அழிப்பில் இருந்து தப்ப வேண்டிய ஒரு இடத்துக்கு நாட்டை விட்டு வெளியேறின இடத்துல அவன் அந்த நாட்டு ஒரு ஒரு உறுப்பு நாட்டினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே போகின்ற பொழுது அந்த உறுப்பு நாடு வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை ஐசிசிக்கு வழங்குது. பங்களாதேஷ் வந்து மியன்மாரில் வந்து மியன்மார் வந்து இலங்கையை போல வந்து ஐசிசியை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படிங்க மியன்மாரில் வந்து ரோஹிஞ்சா மக்களுக்கு எதிராக வந்து ஒரு இனப்படுகொலை நடத்த அந்த மக்கள் அந்த இனப்படுகொலையிலிருந்து தப்புறத்துக்கு வந்து தவிர்க்க முடியாமல் வந்து பங்களாதேஷுக்குள்ளே நுழைய பங்களாதேஷ் வந்து ஒரு உறுப்பு நாடாக இருக்கிற இடத்துல வந்து இன்றைக்கு ஐசிசி வந்து மியன்மாருக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்கின்றது, விசாரிக்குது. ஆகவே இதில் நாங்கள் தானே அதை ஏற்படுத்தி கொடுக்கணும், அழுத்தத்தை நாங்கள் தானே கொடுக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக வந்து தமிழ் தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் வந்து இந்த விஷயத்தை பெரிய அளவில் வந்து எடுத்து இருக்கணுமே. ஆனால் எங்களுடைய இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் என்னத்தை சொன்னவன்? உலக விசாரணைக்கு வந்து நாங்கள் ஐசிசிக்கு வந்து தேவையில்லாமல் ஐசிசிக்கு கொண்டு போகலான்ற ஒரு பொய்யை சொன்னவன். அப்படிங்க இனப்படுகொலை நடக்க இல்லை என்று சொன்னவன், ஆதாரம் இல்லை என்று சொன்னவன். அப்படிங்க நடக்கிற ஒரு சும்மா ஒரு இன்குவயரியை வச்சுக்கொண்டு அந்த ஓஎஸ்எல்லும் ஓஸ்லப்ன்ற இன்குவயரியை வச்சுக்கொண்டு சர்வதேச விசாரணை முடிஞ்சு விட்டது, இப்போ ஒரு உள்ளக பொறிமுறை தான் அவசியம் என்று சொன்னவன். இப்போ யார் இதில் தவற விடுற? தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நம்பி வாக்களித்த தமிழ் அரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த காலத்தில் வந்து அந்த தரப்புகள் தான் இந்த அநியாயத்தை செய்தவை. இந்த காலதாமதம் என்பது மக்களுடைய பல வருட கோரிக்கைகளை நீர்த்து போக செய்துவிடும். இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய நோக்கங்கள் எதுவென்று சில நேரங்களில் தெரியவில்லை. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள். எப்பொழுது அவர்கள் ஒற்றுமையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை சர்வதேச மட்டங்களில் பேசுவார்கள் அல்லது பாராளுமன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரே அணியில் இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி என்பது எப்போதும் தொக்கி நிற்கின்றது. இது இருக்கைக்கான அரசியலா அல்லது தேவைக்கான அரசியலா என்று? இல்லை, இருக்கைக்கான அரசியலும் இல்லை, தேவைக்கான அரசியலும் இல்லை. தேவை என்றால் யாருடைய தேவை? தமிழ் மக்களுடைய தேவைக்கான அரசியலும் இல்லை. அவர்கள் ஒன்று சேராமல் இருக்கிற வந்து முற்றுமுழுதாக வந்து தமிழ் தேசிய மக்களுடைய நலன்களுக்கு எதிராக செயல்படுகின்ற தரப்புகளுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கறதுக்குரிய ஒரு அரசியல். அண்மைய செய்திகள் பார்க்கும்போது கட்சி சார்பாகத்தான் பாராளுமன்ற நீதிமன்றத்தை நாடுகின்ற செய்திகளை தான் அதிகமாக பார்க்க முடிகின்றது. மக்களுடைய தேவை கருதிய பிரச்சனைகளுக்காக நீதிமன்றம் சென்ற சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது. ஏன் இந்த அவல நிலை? இல்லை, இப்போ இன்றைக்கு பாருங்கோ, பிரித்தானியாவுடைய துணை பிரதமரை வந்து நாங்கள் சந்திச்சிடாங்க. அந்த சந்திப்பில் வந்து எங்களுக்கு சொல்லப்படுறது வந்து தமிழ் கட்சிகள் ஒன்றுபட வேணும். சுவிஸ் தூதுவர் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் வந்து சுவிஸ் அரசாங்கம் சவுத் ஆஃப்ரிக்காவோடையும் ஜப்பானோடையும் இணைந்து மேற்கொள்ளுதுண்டா ஏதோ ஒரு வகையில் வந்து அதில் ஏற்படுத்துகிற அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்ய பார்க்குறாங்க சொல்லுவார்கள். அப்போ சர்வகட்சி குழு ஒன்று சுவிஸ் தூதரகத்துடைய இல்லத்தில் வந்து ஒரு சில தடவைகள் வந்து சந்தித்தார். அந்த இடத்துல சுவிஸ் தூதுவர் வந்து தமிழ் கட்சியெல்லாம் மற்ற சிங்கள கட்சிகள் இருக்கத்தக்கதாக வந்து தமிழ் கட்சிகளிடம் வந்து அவர் சொல்கிறார் வந்து, நீங்கள் ஏன் ஒன்றுபட மாட்டீர்கள், நீங்கள் ஒன்றுபட வேணும்னு கேட்கிறோம். விளங்குது? தமிழ் மக்கள் அதை விரும்பினோம். ஏன் இவை அதை செய்யாமல் இருக்கிறோம்? நாங்கள்
இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த உடனேயே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்று அங்கீகாரம் பெற்ற தரப்புகள் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்க வேணும் என்றதை உணர்ந்து நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் ஒரு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளையும் ஆரம்பித்தோம். அந்த முயற்சிகள் தமிழரசு கட்சியில் தலைவர் செயலாளர் என்ற பதவிகளில் ஒரு தெளிவில்லா தன்மை இருந்த காலத்தில் வந்து பாராளுமன்ற குழு தலைவராக ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த இடத்துல வந்து அவரோட நாங்கள் பேசித்தான் அந்த முயற்சியில் மேற்கொண்டோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கட்சியுடைய தலைவர் பதவிக்கும் செயலாளர் பதவிக்கும் வந்து பதவி செயலாளராக அந்த பொதுச்சபையை முடக்கின தரப்பை வந்து ஆட்சிக்கு வரையினும் அந்த பதவிகளை கைப்பற்றினும் அவை அந்த பேச்சுவார்த்தை முறிக்கிறார்கள். குறிப்பாக வந்து சுமந்திரன் செயலாளராக பதில் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட உடனேயே சிவிகே சிவஞானத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கடிதம் எழுதுகிறார் வந்து பேச தேவையில்லை. ஏன்னா அவர் அதை விரும்பவில்லையா? மக்கள் கட்சிகள் அவர் விரும்ப இல்லை தானே. அவர் விரும்ப இல்லை என்றால் அனுரகுமார திசாநாயக்கு தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு வந்து தாங்கள் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக வந்து சொல்லியிருக்கு. ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததில் வந்து சுமந்திரனுக்கு பெரிய பங்கு. சுமந்திரனும் ஜெயம்பதி விக்ரமரட்னம் தான் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்ததாக வந்து பெறவராக வந்து சொல்லப்படுது. அதுக்கு பெரும் பங்கு இருக்கின்றது. அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை, அதாவது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை வந்து சுமந்திரன் தயாரித்தபடியால் தான் தமிழரசு கட்சிக்கு வந்து படு மோசமான பின்னடைவு ஏற்பட்டது. குறிப்பாக சுமந்திரன் வந்து போன தேர்தலில் வந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டதுக்கு பிரதான காரணம் வந்து அவர் அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரித்தபடியால் அந்த பழி முழுக்கம் வந்து அவரில் மக்கள் போட்டவர். சரி, அப்படி இருக்கவும் இன்றைக்கு அப்போ யாருடைய நிலன்னு தான் கேட்குறேன் இதில். சரி, நீங்கள் கேட்டு அதுதான் உங்களோட கேள்வி. அப்படி இருக்கவும் இன்றைக்கு வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வர போகிறதாக வந்து அனுரகுமார சொல்லியிருக்கிற இடத்துல, தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து அவர் போட்டிருக்கிற இடத்துல, அதை பல இடங்களிலே வந்து அவருடைய கட்சி சார்பாக வந்து அவரும் பிரதமரும் சபைத்தலைவர் என்ன பிமல் ரத்நாயக போன்றவர்களும் பல தடவைகள் வந்து அதை சொல்லியிருக்கோம். விஜித் ஹேராஜ் சொல்லியிருக்கிற இடத்துல தமிழ் மக்கள் அதை எதிர்நோக்கிறதுக்கு தயாராக இருக்கணுமோ இல்லையோ? அப்போ நாங்கள் ஒரு புது நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஏன் நீங்கள் அதில் இருந்து விலகிறீர்கள்? ஏன் விலக வேணும்? அதை நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்களா வந்து அந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஒன்று எட்டப்பட்டால் தான் தயாரித்த அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து நிறைவேற்ற முடியாமல் போகும். நிறைவேற்றினாலும் வந்து தமிழ் மக்களுடைய அனுமதியோடு வந்து நிறைவேற்றப்பட்டதாக வந்து காட்ட முடியாமல் போகும். அப்போ அவருடைய அந்த நிகழ்ச்சி நிரலை, அதாவது அந்த தான் தயாரித்த அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதற்கு தடைகள் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக உண்மையிலே தமிழ் மக்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு தீர்வையும் கூட அவர் தயாரிக்கிறதுக்கு வந்து அனுமதிக்க போகிறது இல்லை. இதுதான் இங்கே நடக்குது. அப்படிங்க சொல்கிறேன். இதன் நோக்கம் யாருக்காக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? ஏனென்றால் மக்களை பொறுத்தவரையில் நீண்ட காலம் இந்த மக்களுடைய தேவை கருதிய போராட்டம், ஆரம்பத்தில் தங்களுடைய தந்தையார் வழித்தோற்றல்கள் அகிம்சை வழியாக ஒரு போராட்டத்தை கடந்தது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டது. இப்பொழுது அரசியல் ரீதியாக தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் காணாமல் போன தாய்மார்கள் இன்னும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நான் கேட்குறேன், ஒரு குறைந்தபட்ச ஒரு இந்த ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு வந்து நாங்கள் 2024 கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அவைதான் விலகினவை. சரி, அவைதான் விலகினவை. இப்போ இந்த திடீரென்று வந்து எங்களுக்கு சுவிஸ் தூதரகங்கள் ஊடாக வந்து எங்களுக்கு சொல்லப்படுது வந்து சுமந்திரன் வந்து திரும்பவும் பேசுகிறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறார். அப்போ தாங்கள் ஏற்பாடு செய்கிறதோ என்று எங்களிடம் கேட்டு நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் 24 பேசணும்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் தான் ஓடி ஒளிஞ்சவர்.
அவர் அப்படி பேச விரும்புகிறார் என்றால் தாராளமாக வந்து நாங்கள் செய்ய தயார், நாங்கள் வேற தயார், இன்றைக்கும் நாங்கள் வேற தயார் என்று நாங்கள் சொன்னாங்க. சரிதானே? 19ஆம் தேதிக்கு வந்து ஒரு ஏற்பாடு செய்திருந்தது. நாங்கள் அதுக்கு முதல் இந்த 19ஆம் தேதி ஏற்பாடு செய்கிறதுக்கு முதல் நாங்கள் தொடர்ச்சியாக சிவில் சமூகத்தோடு சந்தித்து வந்து நாங்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்கிறதுக்கு முன்னமே வந்து நாங்கள் ஜனவரி இறுதி பகுதியில் இல்லாட்டி பிப்ரவரி முதல் பகுதிக்குள்ளே வந்து நாங்கள் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய பேரவையும் சேர்ந்து நாங்கள் ஒரு பொது நிலப்பாட்டை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் முடிவெடுத்திருந்தோம். இப்போ அந்த சிவில் சமூகத்தில் வந்து சுமந்திரன் ஆக்களும் வந்து கட்டாயம் இருப்பினோம். ஒட்டுமொத்த சிவில் சமூகம் உங்களுக்கு தெரியும் தானே. 15ஆம் தேதி வந்து நாங்கள் சந்தித்தவர்கள் வந்து பிறந்தப்பட்ட ஒரு அது கட்சி சார்பான ஆக்கள் இல்லை. அப்போ அதில் கட்சி சார்பாக செயல்படக்கூடிய நபர்களும் வந்து அதில் கட்டாயம் இருப்பினோம். சுமந்திரனுக்கு விசுவாசவர்களும் வந்து அதில் கட்டாயம் இருக்கு. அப்போ இந்த திகதிகள் பேசப்பட்டது வந்து எல்லாருக்கும் தெரிய வந்திருந்தது. இது ரகசியமாக நாங்கள் எதையும் செய்ய. அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் தான் திடீரென்று வந்த 19ஆம் தேதிக்குரிய சந்திப்பு ஏற்படுது. இப்போ நான் கேட்குறேன், ஏன் சுவிஸ் அரசாங்கத்துக்கு போகணும்? இப்போ நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர தயார் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சுவிஸ் அரசாங்கத்துக்கோ வேறு யாருக்கோ இல்லாட்டி சந்திக்கிற முழு பேருக்கு வந்து அந்த ஆள் வருது இல்லையாப்பா, அந்த ஆள் இந்த பேச்சுவார்த்தை மேசையை கொண்டு வாங்கணும் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இது நாங்கள் தான் சொல்கிறோம், வாங்கோ பேசுவோம்ப்பா, வாங்கோ பேசுவோம், ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாங்கோன்னு நாங்கள் கேட்க அவை தான் ஓடி ஒளியினம். அப்போ ஏன் அந்த சுவிஸ் அரசாங்கத்துக்கு அவையை போகணும்? எங்கள்கிட்ட தொடர்படுத்த கேட்டிருக்கலாமே. எங்களுக்கு தான் நீங்கள் கடிதம் எழுதி நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை தேவையில்லை என்று சொல்லி போட்டு அந்த பேச்சுவார்த்தையை முறிச்சு நீங்கள் திருப்பி எங்கள்கிட்ட கடிதம் எழுதி இருக்கலாமே. இப்போ வாங்க பேசுவோம். ஏன் வேற இல்லை? ஏன் எங்கள் நேரடியாக கேட்கல? ஏனென்றால் இந்த 15ஆம் தேதி கூட்டத்தை வந்து தடுத்து நிப்பாட்டோம். அப்போ என்ன செய்யணும்? கட்டித்தனமாக வந்து சுவிஸ் அரசாங்கத்துக்கு தொடர்பு கொண்டு சுவிஸ் அரசாங்கம் ஏற்பாடு செய்கிறதாக வந்து சொல்லி அது ஒரு அமைதியான முறையில் வந்து செய்கிறதாக சொல்லி நாங்கள் அப்போ 19ஆம் தேதிக்கு வந்து இப்போ ஒரு கூட்டம் நடக்கிறேன்னா 15ஆம் தேதி கூட்டம் வந்து சிலபடியில் குழப்பம் அது அல்லது வந்து அது தேவையில்லாமல் 15ஆம் தேதி கூட்டம் நாங்கள் சிவில் சமூகத்தோடு எல்லாம் சேர்ந்து செய்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து இதே வராத இடத்துல தான் நாங்கள் அது செய்கிறோம். இப்போ வெறியினம்னு சொன்னால் வந்து அப்போ இதுண்ட அவசியம் இல்லாமல் போகலாம். அப்போ அதை மெல்ல அதை வைக்காமல் விடுறதுக்கு தான் இந்த 19ஆம் தேதி கூட்டத்தை வந்து அவசரமாக வந்து அவை வைக்கிறதுக்குன்னு கேட்டது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சிவில் சமூகத்துக்கு இதை சொல்கிறோம். சரிதானே? இப்படி 19ஆம் தேதி கூட்டம் ஒன்றுக்கு கேட்டிருக்கிறோம். என்ன செய்கிறது? 15ஆம் தேதி கூட்டம் அதுக்கு முதல் வருது வந்து அப்போ என்ன செய்கிறேன்னு கேட்ட இடத்துல எல்லாரும் சொன்னவே வந்து அதையும் இதுக்கு கூப்பிடுங்க, நாங்கள் இதை கைவிடக்கூடாது. இன்றைக்கு வருவினம், நாளைக்கு போகாமல் விடினோம், நாங்கள் அதுக்கு செய்யலாம், நீங்கள் அவையும் வந்து இதுக்கு கூப்பிடுங்க. இப்போ இவ்வளோ காலம் வந்து பேசுறதுக்கே தயார இதுக்கு இல்லை தானே. இன்னொரு விஷயம் இருக்குது. அப்போ நாங்கள் வர சொல்ல இதுக்கு வர சொல்ல 15ஆம் தேதி கூட்டத்துக்கு வாங்குவோண்டு நாங்கள் தமிழரசு கட்சிகிட்ட கேட்க அவே சுவிஸ் அரசாங்கத்துக்கு எழுதி நம்ம எப்படிண்டா அவை தான் கேட்டவே அந்த கூட்டத்துக்கு நம்ம சுவிஸ் அரசாங்கத்துக்கு சொல்லி நம்ம வந்து 15ஆம் தேதிக்கு வந்து அதுக்கு முதல் 19ஆம் தேதிக்கு முன்னம் 15ஆம் தேதிக்கு இதே விஷயம் 19ஆம் தேதி கதைக்க இருந்த அதே விஷயத்தை வந்து முன்வைச்சு வந்து 15ஆம் தேதியே ஒரு கூட்டம் இருக்கிறபடியால் வந்து இது தேவையில்லைன்னு சொல்லி போட்டு அதை முறிச்சு போட்டு 15ஆம் தேதி கூட்டத்துக்கு வந்து நாங்கள் வேற இல்லை என்னென்னா நீங்கள் எங்களை குறி வைக்கிறீங்க என்னென்னா அந்த ஏக்கிய ராஜ்ய நிராகரித்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தீர்வு யோசனையை பொதுவாக தயாரிக்கிறதுக்கு வாங்குவோன்னு கேட்டதுக்கு அந்த ஏக்கிய ராஜ அரசியலமைப்பை நிராகரிக்கின்றதை வந்து தங்களை குறி வச்சு தான் நாங்கள் இந்த கூட்டத்தை வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வேற இல்லை. தங்களோட தொப்பியை வந்து போட விருப்பம்ண்டா வந்து போடலாம். ஆனால் ஏக்கிய ராஜ்யம் வந்து அவங்களுக்கு மனஸ்தாபம் வருமென்ற சுமந்திரனுக்கு கவலைப்படுன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து ஏக்கிய ராஜ்யை போய் ஏற்க முடியாது, ஒற்றையாட்சியை ஏற்க முடியாது விளங்க சொல்கிறோம். அப்போ இந்த கூட்டம் நடந்தது. அப்போ இந்த கூட்டம் நடக்க சுமந்திரன் வந்து தன்னுடைய ஊடக ஊதுக்குழல்களை வச்சு கொண்டு வந்து ஏதோ சுவிஸ் அரசாங்கத்துடைய கூட்டத்தை வந்து நாங்கள் குழப்பினதாக பொய்யை சொல்லி விளங்க சொல்கிறார்.
மற்றது நாங்கள் தான் அந்த கூட்டத்தை ரகசியமாக வச்சிருக்கிறதுக்கு வந்து ஒரு முயற்சியை செய்து போட்டு வந்து இப்போ நாங்கள் இந்த 15ஆம் தேதி கூட்டத்தை வந்து ஏற்படுத்தினபடியாக வந்து அவங்க சுவிஸ் அரசாங்கம் வந்து கோவிச்சு போட்டு அந்த கூட்டத்தை வந்து குழப்பினான்னு சொல்லி பச்சை பொய்யை சொல்லி எல்லாம் வந்து சேனல் மட்டத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்த்து. இல்லை, மக்கள் சில விடயங்களில் பாருங்கள், கடந்த காலங்களில் அவர்களுடைய வாக்களிப்பு முறைகளும் சில இடத்தில் தெளிவாகத்தான் இருக்கின்றது. அதாவது பாராளுமன்ற பிரதிநிதிகளைத்தானே அவர்கள் அழைக்கின்றார்கள், கட்சி சார்பாக யாரையும் அழைக்கவில்லை தானே. ஏன் இல்லை அது கொஞ்சம் கொஞ்சம் இதில் பாராளுமன்ற பிரதிநிதிகளை அழைத்து பேசும்போது அவர்கள் மாத்திரம் தானே சில நேரங்களில் செல்ல வேண்டும், ஏன் கட்சி சார்பாக அனைவரும் உள்ளே செல்ல வேண்டும்? சில விடயங்களில் இதில் பேச்சுவார்த்தை நேரங்களில் ஒன்றாக செய்வதற்கு அமைச்சரவைகளோ அல்லது தூதராலயங்களிலேயோ அழைப்பு விடுத்தால் எதற்காக நிராகரிக்கப்பட்டவர்களுடைய தலையீடு எதற்காக கேட்கின்றேன். பாராளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் கூப்பிடாமல் ஏன் நீங்கள் வேறு தரப்புகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்திருப்பார்கள், மக்கள் பிரதிநிதிகளுக்கு தனி அவர்கள் அழைக்கின்றார்கள். இல்லை, அது எங்களை இப்போ பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் என்று பார்க்க போனால் வடக்கு கிழக்கில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. அனைவரும் ஏதோ வகையில் அரசியல் செய்யலாம், அது விமர்சன ரீதியாகவும் பல அரசியல் முன்வைக்கப்படலாம். ஆனால் மக்கள் பிரதிகள் என்று சொல்லி அதற்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது, அவர்களை தானே அவர்கள் அங்கே அழைக்கின்றார்கள். இல்லை, அது நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையிலே இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ எங்களோட அமைப்பில் வந்து அந்த வேறுபாடுகள் இல்லை. மக்கள் பிரதிநிதியாக வந்து நான் இருந்தாலும் கூட கட்சியுடைய தலைமைத்துவத்தில் வந்து மாற்றப்பட்ட கருத்துகள் எதுவுமே இல்லை. நான் ஒரு கருத்தை சொல்கிறேன்டா கட்சியும் அதே நிலைப்பாட்டோடு தான் இருக்குது. எங்களுடைய கட்சியுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருண்டா வந்து அது கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குது. தமிழரசு கட்சியில் அப்படி இல்லை. தமிழரசு கட்சியில் வந்து அங்கே பெரும் மோதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சரி, கட்சியுடைய மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக பயணிக்கிறவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் கட்சியுடைய தலைமைத்துவம் வந்து தமிழ் தேச விரோத ஒரு நிலைப்பாட்டை திணிக்க பார்க்கிறோம். ஆனால் இதில் வந்து கட்சியுடைய தலைமைத்துவம் வந்து அந்த ஆதிக்கம் செலுத்திக் கொண்டு இல்லை, மக்கள் தெரிவு செய்வது அவர்கள் விருப்பத்துக்கு இல்லை. அதுக்காக தான் நான் நன்றாக பாருங்கள், மக்கள் மீது நாங்கள் தவறுகளை சொல்ல முடியாது. அப்படியானால் இப்போ வடக்கு அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு தேசிய நிலைப்பாடுகளுக்கு நாங்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். இபிடிபி கட்சியோ சரி, மற்ற கட்சிகளோ சரி, கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்று அழைக்கப்படும் போது, பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் என்று அழைக்கப்படும் போது பல விடயங்களுக்கான கேள்விகள் அங்கே பதிலாக கிடைக்கின்றது. வேணா விளங்குது வந்து அதை நீங்கள் அந்த நாடுகள் இடம்தான் நீங்கள் போய் கேட்கணும். ஒரு சில இடங்களில் வந்து நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கும், ஒரு சில இடங்களில் வந்து எங்களுக்கு அந்த சாய்ஸ் வழங்கப்படுற இல்லை. நாளை உங்கள் சார்ந்த பிரதேசம் தேர்தல் தொகுதியை சார்ந்தோம், நீங்கள் வேணாம் என்று விட்ட பிற்பாடு ஒரு மக்கள் நிராகரிக்கிறேன் வைப்போம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மக்கள் சார்ந்த விடயங்களை முன்நோக்கி செல்வதற்கு அழைப்பு விடுக்கப்படும் போது அங்கே மக்கள் பிரதிநிதித்தான் அவர்கள் அழைக்க வேண்டும். உண்மையை சொன்னால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து 2020 தான் மீண்டும் பிரதிநிதித்துவம் பெறுகின்றது. 2010க்கும் 2020க்கும் இடைக்கட்ட அந்த காலப்பகுதியில் வந்து இந்த வெளிநாட்டு சர்வதேச பிரதிநிதிகள் வந்து சந்திக்கிறது மிகவும் குறைவு. ஏனென்றால் நாங்கள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தரப்பாக இருக்காத இடத்துல வந்து எங்களை பெரிய அளவில் வந்து சந்திக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்கிறதை போல வந்து தமிழரசு கட்சியில் வந்து மக்கள் நிராகரிக்கப்பட்டவர்களும் வந்து இன்றைக்கு சந்திக்கிறதுக்கு அழைக்கப்படுகிறார்கள். அது எப்படி என்றது வந்து அது உண்மையிலே கட்சித்தான் இல்லை, மக்கள் தெரிவு செய்யப்படாத ஆனால் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களையும் கட்டாயம் கூப்பிடணும் என்று சொல்லுதோ, எல்லாது வந்து அந்த தூதரங்கள் தான் அந்த நிலப்பாட்டை சொல்லி நம்ம உண்டதை நீங்கள் அந்த கட்சியுடைய ஆக்களை கூப்பிட்டு தான் கேட்கணும். தவிர என்னட்ட கேட்டு சரி வராது. இறுக்கமான தேசிய கொள்கையுடன் பலர் இருக்கின்றார்கள் அங்கே கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரை. அரசியல் கொள்கை என்பது மிக வித்தியாசமாக இருக்கின்றது, அதில் மாற்றுக்கிறதில்லை. அதை நீங்கள் அவர்களிடம் தான் கேட்கணும். எனக்கு அது எப்படி நடந்ததுன்னு தெரியல. ஆனால் எங்களிடம் வந்து கட்சி சார்பாக ஒருவரை தான் கூப்பிட்றதாக இருந்தால் அது இணையமாக நானாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு போக இல்லாட்டி வந்து நான் இன்னொரு ஆளை வந்து நியமிக்கலாம். இல்லாட்டி எங்களுக்கு 2 பேரை சந்திக்கிறதுக்கு தயார், இல்லாட்டி 3 பேரை சந்திக்கிறதுக்கு விருப்பம்னு தெரிவிக்கிற இடத்துல வந்து அதில் என்னை கேட்டு மேலதிகமாக 2 பேரை கூப்பிட்டு நீங்கள் வரலாம் என்று தான் வளமையாக சொல்கிறது. அவை வந்து யாரை கொண்டு வரணும்னு நியமிக்கிறீர்கள். ஆனால் எண்ணிக்கையில் வந்து அவர்கள் தான் சொல்லுவார்.
எங்களுக்கு இந்த முறை வந்து 3 பேரை தான் சந்திக்கலாம், இல்லாட்டி ஒரு பேரை தான் சந்திக்கலாம், இல்லாட்டி 2 பேரை தான் சந்திக்கலாம்ன்றதை அவர்கள் தான் சொல்லுவார்கள். அப்போ அந்த வகையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு பிரித்தானியோட பிரதமரை நாங்கள் சந்தித்த இடத்துல வந்து எங்கள் அமைப்பு சார்பாக வந்து நான் மட்டும்தான் அழைக்கப்பட்டேன். அதே போன்று வந்து தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக வந்து செல்வம் அடைக்கிறவன் மட்டும்தான் அழைக்கப்பட்டேன். தமிழரசு கட்சி சார்பாக வந்து 3 பேர் அழைக்கப்பட்டார். அப்போ அது நினைக்கிறேன் பிரித்தானியாவுடைய தூதரகம் வந்து அந்த 3 பேருண்ட எண்ணிக்கையை கொடுத்தா அதில் யார் யார் வரவோணுமென்ற விஷயத்தில் வந்து அவைக்கு இந்த ஆக்கள் கட்டாயம் வரவோணுமென்று சொல்லப்பட்டதா இல்லையான்றதை எனக்கு சொல்ல தெரியும். அப்படி படமே அப்படி சொல்கிறேன் இல்லை. அப்போ ஜனநாயக முறைப்படி அங்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை, செலக்டட் நாட் எலெக்டட். நீங்கள் தான் ஜனநாயக முறையில் போராடுகின்றோம், ஜனநாயக முறையில் பேசுகின்றோம் என்றால் மக்கள் ஜனநாயகவாதிகளை தெரிவு செய்து அங்கே வச்சிருக்கின்றார்கள். இல்லை அது அது முகங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன பாராளுமன்றத்துக்குள். அங்கே 20,000 30,000 வாக்கு மக்களுடைய பிரதிநிதித்துவம், அந்த மக்களுடைய முகங்கள் அங்கே இருக்கின்றன. அதை நாங்கள் மீள்பரிசோதனை செய்ய வேண்டிய நான் அது சம்பந்தமாக வந்து நாம் சொல்ல விரும்ப இல்லை. அது அந்த கட்சி தான் முடிவெடுக்கணும். என்ன கட்சி முடிவெடுக்கணும் வந்து உண்மையிலே பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கத்தக்கதாக வந்து மக்களால் அதுவும் ஜேவிபியில் வந்து டில்வின் சில்வா தேர்தலில் போட்டியிடுற இல்லை அப்படிங்க சொல்கிறேன். இப்போ அவரை வந்து சந்திக்கிற அவர் முக்கியமான ஆள். அந்த கட்சி கட்டமைப்பில் வந்து அவரை மீறிய ஒன்று நடக்கிற இல்லை. அப்போ அவரை சந்திக்கிறான்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவர் கேட்டால் வந்து அவர் அநேகமாக வள்ளுவார்ன்றது தான் பொதுவாக சொல்லுவீங்க. இந்த 159 பேரில் ஷூராக பண்ணியிருப்பார் அப்படிங்க சொல்கிறேன். ஆனால் அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து அவரை சந்திக்கிறதுக்கு கேட்குறன்றது உண்டு. இங்கே தேர்தலில் போட்டியிட்டு வந்து தேர்தலில் தோற்று வேறு ஆக்கள் தெரிவு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கவும் வந்து அவர்கள் அந்த சந்திப்பில் எப்படி கலந்து கொள்ளாமன்னு கேட்குற இடத்துக்கு வந்து நீங்கள் அவைட்டு தான் அந்த கேள்வியை கேட்கணும். இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தங்களுடைய நிலைப்பாடுகள், தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடுகள் என்ன? மாகாண சபை முறைமையை வந்து நாங்கள் ஏற்கவில்லை. அது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரில் கொண்டு வரப்பட்டபடியால் வந்து நாங்கள் அதை தீர்வுக்குரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்கவில்லை. அந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் நிராகரித்து தான் வந்த நாங்கள் இதுக்கு முதல் வந்து நாங்கள் அந்த தேர்தலில் வந்து நாங்கள் போட்டி போடாமல் அதில் இருந்து தவிர்த்து கொண்ட ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களுடைய அமைப்பு முடிவெடுத்திருக்கின்றதை வந்து நாங்கள் அதை நிராகரித்தாலும் வந்து நாங்கள் அதில் போட்டி போட போகிறோம். ஏனெண்டா இன்றைக்கு நீங்கள் பார்த்துறீங்கன்னா வந்து ஒரு பச்சை பொய்யை வந்து பரப்புகிறார்கள். ஏதோ மாகாண சபையில் அதிகாரம் இருக்குது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அங்கே ஒரு 160 நியமனங்கள் அங்கே இருக்க வேண்டும் என உறுப்புரிமை அதில் தேவைதானே? என்னது மாகாண சபை முறைமையில் குறைந்தபட்சம் 160க்கு மேற்பட்ட அந்த முறைமைகள் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு கட்டமைப்பு அங்கே இல்லை தானே மாகாண சபையில்? இல்லை, மாகாண சபையில் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து உண்மையிலே வந்து மாகாண சபையில் இருக்கக்கூடிய மாகாணத்துக்குரிய அதிகாரங்களை வந்து மக்களால் தெரிவு செய்கிற முதலமைச்சரோட கைக்கும் மாகாண சபைக்கும் வந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களோட கைக்கும் தான் கொடுத்திருக்க வரும். ஆனால் அப்படி நேரடியாக மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற முதலமைச்சருக்கும் அந்த மாகாண சபைக்கும் வந்து கொடுக்கிறதாக இருந்தால் அது ஒற்றையாட்சி தன்மையை மீறும். இந்த ஒற்றையாட்சி தன்மையில் வந்து அதிகாரம், நாட்டினுடைய அதிகார மையம் ஒரு இடத்துல மட்டும்தான் குவிஞ்சிருக்கலாம். அப்போ அந்த இடம் வந்து ஜனாதிபதியும் கொழும்பில் இருக்கிற பாராளுமன்றம். அப்போ மக்கள் நேரடியாக வந்து தெரிவு செய்கிற மாகாண சபைக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்தால் ஒற்றையாட்சி தன்மை மீறுது. அப்போ அவை என்ன செய்யணும்? அந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மாகாண முதலமைச்சருக்கோ சபை உறுப்பினர்களுக்கோ அதிகாரங்களை கொடுக்காமல் அந்த மாகாணத்துக்குரிய அதிகாரங்கள் அனைத்தையும் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் கையில் தான் கொடுக்கணும். இப்போ சுற்றி நீங்கள் பார்த்தால் இறுதியில் வந்து கொழும்புட கையில் தான் மாகாணத்துக்குரிய அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது. அப்படிங்க சொல்கிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து இலங்கையுடைய சுப்ரீம் கோர்ட் 87ஆம் ஆண்டு இந்த மாகாண சபை முறைமை 13ஆம் திருத்தம் வந்து நிறைவேற்றுவதற்கு முதல் அவசரமாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அந்த
அந்த வரவு கொண்டு செல்லப்பட்டு அதில் கேட்கப்பட்ட வந்து இந்த 13ஆம் திருத்தத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விவகாரங்கள் ஒற்றையாட்சி முறைமையை மீறுகின்றதா இல்லையா. அப்போ ஒற்றையாட்சி முறைமையை மீறுகின்றதாக இருந்தால் ஒற்றையாட்சி இலங்கையின் ஒற்றையாட்சி தன்மை வந்து ஒரு இன்ட்ரென்ச் ப்ரொவிஷன். இலங்கையினுடைய அரசியலமைப்பில் வந்து 2 விதமான சரத்துகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சரத்துகள் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை, ஒற்றையாட்சி, ஜனாதிபதி முறைமை, தேர்தல் முறைமைகள் இதெல்லாம் வந்து இன்ட்ரென்ச் ப்ரொவிஷன்ஸாக இருக்குது. விசேட முக்கியத்துவம் பெற்ற சரத்துகளாக இருக்கிறது. அவ்வகையான சரத்துகளை திருத்துறதாக இருந்தால் இல்லாட்டி அதை தாண்டி போவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மட்டுமல்ல ஒரு சர்வஜன வாக்கெடுப்புடைய பெரும்பான்மையுடைய ஆதரவையும் பெற வேணும் என்ற ஒரு நிபந்தனை இருக்குது. மற்ற சரத்துகள் அனைத்தும் வந்து வெறுமனே 3/2 பெரும்பான்மையுடைய மட்டும் அதை திருத்தலாம். அப்போ 13ஆம் திருத்தம் கொண்டு வர கேள்வி கேட்கப்பட்டது வந்து இந்த அதிகாரங்கள் பகிரப்படுறதுன்ற பேரில் தானே கொண்டு வரப்படுது. அந்த கொண்டு வந்த விதம் வந்து இந்த ஒற்றையாட்சி தன்மையை மீறுதா இல்லையா என்றால் ஒற்றையாட்சி தன்மையில் அதிகாரம் பகிரப்பட முடியாது. ஒற்றையாட்சி தன்மையில் அதிகாரம் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு மையத்தில் மட்டும்தான் குவிஞ்சிருக்கலாம். அப்போ இது பகிரப்படுறதாக இருந்தால் இது சமஷ்டியாக மாறுவோம். சரி, அப்போ சமஷ்டியாக மாறுறதாக இருந்தால் வெறுமனே 3/2 பெரும்பான்மை மட்டுமில்லை ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேணும் என்று நீதிமன்றம் கட்டளை இட்டிருக்கு. அப்போ அதைத்தான் அவர்கள் அந்த 87 வந்து படித்தார்கள். படித்து கொடுத்த தீர்ப்பு என்னென்றால் இல்லை, இது ஒற்றையாட்சி தன்மையை மீறவில்லை. ஆகவே வெறுமனே 3/2 பெரும்பான்மையோட 13ஆம் திருத்தத்தை வந்து நிறைவேற்றலாம் என்று தான் கொடுத்தார். அப்போ ஒற்றையாட்சி மீறவில்லை என்று சொன்னதுக்கான காரணம் இங்கே அதிகார பகிர்வு கிடையாது. அதிகார பகிர்வு வந்து ஒரு சமஷ்டி ஆட்சி முறை ஊடாக மட்டும்தான் கிடைக்கும். அதிகார பகிர்வு கிடையாது. அப்போ இந்த கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் அனைத்தும் வந்து ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் கையில் தான் இருக்கே தவிர மக்களால் தெரிவு செய்யப்படுற முதலமைச்சர் கையிலையோ சபையின் கையிலையோ இல்லை. முதலமைச்சரின் சபையும் உத்தியோகபூர்வமாக அவருடைய பணி வந்து ஆளுநருக்கு வந்து ஆலோசனை வழங்குதல், அட்வைஸ். சொல்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு ஏதோ அதிகாரம் இருக்கான இதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம்னு சொல்கிற ஒரு பச்சை பொய். ஏதோ 13ஆம் திருத்தம் இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 13ஆம் திருத்தத்தில் ஏதோ ஒன்று இருக்குது என்ற ஒரு பொய்யை வந்து மக்கள் மட்டத்தில் விதைக்க பார்க்கிறோம். அப்போ இதில் நாங்கள் சொல்லி வந்து நாங்கள் கலைச்சி போயிட்டோம். அந்த பொய்யை திரும்ப வந்து திட்டமிட்டு வந்து சொல்லினோம். இந்த பிரித்தானியாண்ட சந்திப்பில் கூட வந்து சாணக்கியனும் செல்வமடைக்கிறாந்தும் வந்து மாநசபையை பற்றி தான் கதைச்சது. அப்படிங்க சொல்கிறேன். அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் இந்த மாகாண சபையை கைப்பற்றி மக்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிரூபிக்கிறதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இதை தாண்டி வந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை உறுதிப்படுத்தலாம். இப்பொழுது நேற்றைய முன்தினம் செய்தியை பார்த்தேன். முன்னாள் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துடைய செயலாளர்கள் விக்னேசன் அவர்கள் கூறியிருந்தார், வடக்கு கிழக்கை இணைப்பை பிரித்தவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்ப மாட்டார்கள் என்று அவர் குற்றம் சாட்டுற வகையில் கூறியிருந்தார். தேர்தல் நடைபெறுமா முதலில்? இல்லை, தேர்தல் இந்தியா கணிசமான அழுத்தங்களை கொடுக்குது. ஆகவே இவர்கள் இந்தியாவில் தாய்வில் வந்து வாழ வேண்டி இருக்குது. இந்தியா கையை நீட்டி வந்து இந்த பிச்சையை கொடுக்காட்டி வந்து இலங்கை வந்து பொருளாதார ரீதியாக வந்து மூழ்கும். சரிண்ணா, இப்போ ஒரு கட்டத்தை தாண்டி வந்து இந்தியாவை பகைக்கவும் முடியாது. அப்போ ஜேவிபி என்பிபி வந்து ஒரு மாகாண சபை முறைமையை வந்து விரும்பாததுன்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதுக்காக விரும்பாததுக்காக வந்து தேர்தலை வைக்காமல் விடையிலான்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனால் அப்படி இருக்கவும் அவை இந்த தேர்தலை இந்த நேரத்தில் வந்து வைக்க விரும்ப மாட்டோம்ன்றது தான் என்னுடைய கருத்து. காரணம், அவை அந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றியே ஆகும். பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வந்து முன்னேற்றம் காட்ட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். IMF-உடைய நிபந்தனைகளை வந்து இவே போய் முழுமையாக வந்து அதை அமுல்படுத்த வலிக்கிட்டால் வந்து இவண்ட வாக்கு வாங்கியே இவே இழக்க வேண்டி வரும். என்னடா இவண்ட வாக்கு வாங்கியே முழுக்க ஒரு சோசியலிச மார்க்சிச வாக்கு வாங்கி. சரி,
அப்போ அதை முழுமையாக வந்து அமுல்படுத்த இயலாது. வெறுமனே வந்து அதை ஏதோ ஒரு வகையில் வந்து சமாளித்து கொண்டு போகிற மட்டும்தான் செய்கிறான். அண்டா பொருளாதார ரீதியாக ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சி ஒன்று இலங்கைக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் மக்கள் வந்து இந்த என்பிபிக்கு வந்து 159 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பலத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த பலத்தை வச்சு கொண்டு வந்து இதையும் காட்ட முடியாத ஒரு நிலைமை அடுத்த 2029 தேர்தலில் வந்து முகம் கொடுக்கலாம். ஒன்றையும் செய்யாமல் சாதிக்காமல் வந்து போகலாம் தேர்தல். மக்கள் ஆதரவு கிடைத்து விட்டது. அப்போ ஆக குறைஞ்சது வந்து இந்த நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்கிறதுக்கு வந்து ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றி ஆகணும். அந்த புதிய அரசியலமைப்பு தான் இந்த 2015 இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பாக இருக்க போகுது. அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வர தமிழர்களுடைய ஆதரவையும் பெற்று அதை நிறைவேற்றது தான் அவர்களோட போனஸ். ஆனால் தமிழர்கள் அதை எதிர்த்தாலும் கூட அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து ஜனாதிபதி முறையை நீக்கி அவர்கள் நிறைவேற்றாட்டி 2029 பாராளுமன்ற தேர்தலை அவர்கள் சந்திக்கிறதுக்கு முடியாத ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேவை ஒன்று இருக்கிற இடத்துல அதுக்கிடையிலே வந்து ஒரு மாகாண சபை தேர்தலோ வேறு எந்த ஒரு தேர்தலும் வைக்கிறதின் ஊடாக தற்சயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு தளம் சரகிட்டுது என்றதை நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற கடினமான ஒரு சவாலாக பொதுஜன பெரமுனி அவர்கள் திசைக்குட்டி அரைச்சி அவர்களுடைய கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்த வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுடைய கட்சி அதிக வாக்குகளால் வெற்றி பெறும் என்பதை கூட அவர்கள் அங்கே குறிப்பிட்டிருந்தார். பலர் மாகாண சபை தேர்தலை நடத்த விரும்பவில்லை கடந்த காலங்களில். இன்று எதிர்க்கட்சியாக இருப்பவர் கூட வழிமொழியவில்லை. ஆனால் இப்பொழுது கட்டாயம் மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதை பலர் இங்கே விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கூறியது போல அந்த கருத்துக்கள் உடன்படுவதாகத்தான் இருக்கின்றது. என்றால் வாக்கு வங்கி சரிவு என்பது வாய்ப்புகளை வழங்குமோ என்பது இல்லை, அதில் மாட்டு கருத்தில் தானே. இப்போ நீங்கள் வடகிழக்கை எடுத்துக்கொள்ளும். வடகிழக்கில் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து வடக்கில் வந்து அவர்களுக்கு 18% வாக்கு மட்டும்தான் கிடைச்சது. ஆனால் 6 மாதம் கழிய ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க அவர்களுக்கு 35% கிடைச்ச 24 பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச வாக்குகளில் இருந்து 35% வாக்கு சரியுது. இல்லை, உள்ளூராட்சி தேர்தல் என்பது அதனோட ஒப்பிட்டு பார்க்கும் முறையில் வித்தியாசமானவை. அதிகமாக நெருக்கமானவர்கள், உறவுக்காரர்கள் என்று அந்த வட்டாரங்களுக்குள் சம்பந்தப்பட்ட முகங்கள் தானே தேர்தலில் நிற்பது. இல்லை சரி, ஆனால் நான் சொல்ல வரேன் என்னென்றால் வந்து வளமையாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலையும் மாகாண சபை தேர்தலையும் தான் கொள்கை ரீதியான வாக்குகள் விழும் வடகிழக்குலையா. அப்போ தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மனதில் வச்சு கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் தான் கூடுதலாக வாக்களிக்கிற மக்கள். உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கொள்கையில் பெருசாக பார்க்குற தன்மை குறைவு. நபர்களை பார்த்து நேர்மையாக ஊழல் இல்லாமல் சரியாக நடந்து கொள்ள செய்வாரா ரெண்டு பார்த்து தான் பார்க்கணும். அப்போ கணிசமான கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து காட்ட முடியாத கட்சிகள் உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கணிசமான வாக்குகளை வந்து பெற்று ஆசனங்களை பெற்றுக்கொள்கிறார். ஏன்னா நபர்கள் சரியான நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கட்சி வேதங்களை தாண்டி வந்து மக்கள் அந்த நபருக்கு தான் வாக்களிக்கிற தன்மை இருக்குது. இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உண்மையிலே என்பிபி வந்து கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கணும். வடகிழக்கு வந்து போன 2024 பாராளுமன்ற தேர்தலையும் கூட மிகப்பெரிய பெரும்பான்மை வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு தான் வாக்களிச்சு. தமிழ் தேசிய நிலைப்பாட்டு வந்து பிரிஞ்சு சிதறி போய் இருந்ததால் வந்து என்பிபிக்கு வந்து ஒரு லாபம் கிடைச்சதே தவிர பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை தான் வாக்களிச்சு. அப்போ உள்ளூராட்சி தேர்தலில் வந்து உண்மையிலே என்பிபிக்கு வந்து வாய்ப்பு கூடியிருக்கணும். ஏன்னா தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பெருசாக மக்கள் அந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து தேடி போக மாட்டணும், நபர்களைத்தான் தேடி போகணும். சரி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து 30 கிட்டத்தட்ட 35% சரிவு ஏற்பட்டதுன்னா வடகிழக்கில் வந்து என்பிபிக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து பெரிய அளவில் வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதுவும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 4 மாதமும் கழிஞ்சிருக்கிற ஒரு நிலையில் வடகிழக்கில் வந்து ஆக்கப்பூர்வமாக எதுவுமே காட்டுறதுக்கு இல்லை. மாறாக வந்து இந்த என்ன கிபுலோயா ராஜபக்ச தரப்புகள் தீவிரமாக வந்து நிறைவேற்ற விரும்பின பட்டு மோசமான தமிழ்
மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து அவர்கள் எத்தனைக்கிறோம். ஆகவே அதில் இல்லாமல் வந்து மக்களை இன்னும் அவர்களிடமிருந்து அந்நியப்படுத்துறதாக இருக்கும். தெற்கிலேயும் கூட அதே நிலைமை. ஏனென்றால் நான் நினைக்கிறேன் கோஆபரேட்டிவ் தேர்தல்கள் வந்து நடைபெற்ற பொழுது வந்து என்பிபி படுதோல்வி. அப்போ கொள்கை என்று பார்க்காத தேர்தலில் வந்து நல்ல நபர்களையாவது வந்து நிறுத்தி வெல்லக்கூடிய இடத்துலையும் கூட சாதிக்க முடியாத ஒரு நிலைமை தான் தெற்கிலேயும் வந்திருக்கு. அப்போ தெற்கிலேயும் உள்ளூராட்சி தேர்தலையும் வந்து கணிசமான சரிவு பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்க்க. சரி, அப்போ இவர்களுக்கு வந்து அந்த பயம் தான் பிரதான காரணம். அடுத்த பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்காமல், இந்தளவுக்கு ஒரு மகத்தான ஆணையை கிடைச்சதுக்கு பிறகு ஏதோ ஒன்றை காட்டாமல் அவை அடுத்த தேர்தலுக்கு முகம் கொடுக்க இயலாது. அவை உண்மையிலே செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த ஜனாதிபதி முறையுமே நீக்கி ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரது மட்டும்தான். நன்றி. இது நேரம் முடிவடையும் நேரம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான கஜன் திருமார பொன்னம்பலம் அவர்கள் பல விடயங்கள் வந்து இங்கே கருத்துக்களாய் பரிமாறியிருந்தால், அந்த வகையில் இங்கு வருகை தந்தமைக்கு இவ்வளோ பிஸியில் மத்தியில் நீங்கள் வந்திருக்கீங்க. நன்றி. வணக்கம். எனவே நிகழ்வு உங்களுக்கு பல விடயங்களை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கும். தமிழ் பரப்பில், தமிழ் அரசியல் தீர்வு விடயங்களில் தமிழர்கள் எவ்வாறு யோசிக்க வேண்டும், இளையோர்கள் எதை நோக்கி நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற பல விடயங்கள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையில் இன்றைய நிகழ்வு ஒரு நல்ல நிகழ்வாக அமைந்திருக்கின்ற நம்பிக்கையுடன் தொடர்ச்சியாக மற்றொரு சமர்க்கல நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.